ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிவராத்திரி இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் நீல்கண்டேஸ்வர் டெம்பிள்னு ஒரு சிவன் கோவில் இருக்குது. அங்கே நடந்தது தான் பார்க்க போகிறோம். கூட்டம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம ஊர் திருவிழா ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. எல்லா திங்ஸுமே இங்கே இல்லாத திங்ஸே இல்லை, அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ஹல்வா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இங்கேயே பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பிரம்மகுமாரிகள் கோவிலும் இருந்துச்சு. இதுதான் அது. நல்லா டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. நாங்கள் தம்பி வச்சுட்டு சின்ன பையனை வச்சுட்டு போக முடியல, அதனால் உள்ளெல்லாம் போகலை. இந்த கோவிலை கடந்து தான் நாங்கள் சிவன் கோவிலுக்கு போனோம். அதாவது பார்த்திங்கன்னா முன்னாடியே அந்த ஆர்ச்சிலே பார்த்திங்கன்னா 2 வீலர் 4 வீலர் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுட்டு அது வரைக்கும் உள்ள கோவில் வரைக்கும் நடந்து தான் போகணும். அதனால் இந்த போட்டு வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டே அப்படியே போயிட்டுருந்தோம். இது பார்த்திங்கன்னா டேட்டூ குத்துறாங்க. அதான் சொன்னேன்ல, இங்கே இல்லாத பொருளே இல்லை. ட்ரெஸ் ஐட்டம்ஸ், செப்பல், பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. இப்போ கோவிலை நெருங்கிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓம்ன்ற எழுத்தோட சந்தனம்லாம் வச்சு அச்சு வச்சாங்க, நல்லா இருந்துச்சு. அம்மாவுக்கு இது வச்சிட்ருக்கோம், நானுமே வச்சேன். ஓகேயா, தேங்க்யூ. இங்கே இன்னொருத்தவங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வர வழியில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஆசையாக இருந்துச்சு நம்மளும் இது மாதிரி போடணும்னு. வெளியே பார்த்தா எல்லாருமே வச்சிட்ருந்தாங்க இந்த மாதிரி. இப்போ கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். அப்பாவும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டாங்க. அதனால் அவங்களையும் தேடிட்டுருந்தோம், எங்கே காணமே அப்படின்னு சொல்லி தேடிட்டுருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சதுமே பக்கத்தில் உள்ள பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், 2 பேர் உட்காந்துருக்காங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து உள்ளே தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் க்யூவில் நின்றுட்டுருந்தாங்க. அம்மா பாருங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ நாங்கள் க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா என் பையன் சொல்கிறத கேளுங்க, எப்படி சாமி கும்பிடுறான்னு. சிவாய நமக, ஓம் நம சிவாய். இந்த இருக்கு, ஆமாம். ஓம் நம சிவாய நமக. ஆமாயா, இந்த இருக்கு. ஓம் நம சிவாய நமக. அவனுக்கு சாமி கும்பிட்றது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா, அதனால் ஓம் நம சிவாய நமகன்னு சொல்ல சாமி கும்பிட்றது கை எடுத்து வச்சான். இப்போவே சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பழக்கும்போது சாமி கும்பிட வாங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டோடு வருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே என்ட்ராக போகிறோம். சாமி கும்பிட்டுட்டு வந்த பிறகு இந்த ஓரத்துலேயே பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து எழுந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டுருந்தேன். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சுற்றுச்சுவர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிங்கமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். கோவிலை சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சுற்றி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி வந்துட்டுருந்தோம். சுற்றி வந்துட்டுருக்கும்போதே அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணேன். லைட் டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இங்கே ஆஞ்சநேயரும் வச்சுருக்காங்க. அதனால் ஆஞ்சநேயரையும் கும்பிட்டுட்டு போயிடலான்ட்டு அந்த பிரகாரத்துக்கு ஆப்போசிட்லேயே தான் ஆஞ்சநேயர். இதையும் கும்பிட வந்தாச்சு. இப்போ இந்த நார்த்தில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரை அதிகமாக கும்பிடுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் தெரு முக்குக்கு பிள்ளையார் கோவில் இருக்கிற மாதிரி இங்கே ஆஞ்சநேயர் கோவில் அதிகமாக இருக்கும். ஆஞ்சநேயரை அதிகமாக அந்த மக்கள் வணங்குவாங்க. இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட சிவராத்திரி எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.